Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்றத வேர்டை பயன்படுத்தி டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். தமிழ் டு இங்கிலீஷ். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா மீனிங் என்ன? தமிழில் என்ன சொல்வோம்? பதிலாக. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பதிலாக, உனக்கு பதிலாக, அவனுக்கு பதிலாக, அவளுக்கு பதிலாக, இப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற இந்த தமிழ் சென்டென்சஸை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவே இந்த லெசனை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் எ லைக் பட்டன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா மீனிங் என்ன? பதிலாக. இங்கே நம்ம சென்டென்ஸில் பார்க்கலாமா? எனக்கு பதிலாக, உனக்கு பதிலாக, அவனுக்கு பதிலாக, அவளுக்கு பதிலாக, அவர்களுக்கு பதிலாக, எங்களுக்கு பதிலாக, இதற்கு பதிலாக, அதற்கு பதிலாக. இந்த பதிலாக அப்படின்ற வேர்டை தான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னு சொல்ல போகிறோம். இது எப்படி எழுதலாம் அப்படின்றத பாருங்க. எனக்கு பதிலாக. ஸோ எனக்கு பதிலாக இன்னொருத்தவங்க அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்போ சொல்கிறோமா எனக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ல சொல்லலாம் மீ. சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்னா என்ன? ஐ. பட் எங்கே நம்ம ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ல சொல்கிறோம் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. உனக்கு பதிலாக இது எப்படி சொல்லலாம்? இன்ஸ்டெட் ஆஃப் யூ. அவனுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் அவன். இது என்ன? ஹிம். ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் ஹிம். இன்ஸ்டெட் ஆஃப் ஹிம். அவளுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ஹர். அவர்களுக்கு பதிலாக instead of them. எங்களுக்கு பதிலாக instead of us. இதற்கு பதிலாக பாருங்க instead of இதற்கு this. instead of this. அதற்கு பதிலாக instead of that. so instead of னா பதிலாக, எனக்கு பதிலாகனா instead of me, உனக்கு பதிலாக instead of you, அவனுக்கு பதிலாக instead of him, அவளுக்கு பதிலாக instead of her, அவர்களுக்கு பதிலாக instead of them, எங்களுக்கு பதிலாக instead of us, இதற்கு பதிலாக instead of this, அதற்கு பதிலாக instead of that. next 9th one. ராமுவுக்கு பதிலாக நான் விளையாடுவேன். நான் விளையாடுவேன் அப்படின்றது சிம்பிள் ஃபியூச்சர். நான் என்ன சொல்வோம்? ஐ. அப்போ விளையாடுவேன் இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? I will play. ஓகேவா? பதிலாக இந்த வேர்டு என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல? instead of. ராமுவுக்கு, ராமுன்றது நவுன். அப்ப இந்த நவுன் அப்படியே எழுதிடலாம் instead of ராமு. ராமுவுக்கு பதிலாக நான் விளையாடுவேன். ஒரு டீம்ல சொல்றோம் ராமுவுக்கு பதில் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்? I will play instead of Ramu. I will play instead of Ramu. அவ்வளோதான். வெரி ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்களே ட்ரை பண்ணலாம், கமெண்ட்ல போஸ்ட் பண்ணலாம். எனக்கு பதிலாக வருண் போனான். நான் போக வேண்டிய இடத்துக்கு எனக்கு பதிலாக வருண் அந்த இடத்துக்கு போனான் அப்படின்றாங்க. இப்போ போனான் அப்படின்றது என்ன? நடந்து முடிந்த விஷயம். இப்போ சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லலாமா?
வருண் போனான். இது என்ன சொல்லுவோம்? வெண்ட். சிம்பிள் பாஸ்டா? கோவோட சிம்பிள் பாஸ்ட் வெண்ட். வருண் வெண்ட் பதிலாக, அகைன் சேம் அதேதான், இன்ஸ்டெட் ஆஃப். எனக்கு இது என்ன சொல்லுவோம்? இன்ஸ்டெட் ஆஃப் மீ. ஸோ வருண் வெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் மீ. எனக்கு பதிலாக வருண் போனான். எனக்கு டீக்கு பதிலாக காஃபி வேணும். எனக்கு டீக்கு பதிலாக காஃபி வேணும் அப்படின்றாங்க. இப்போ என்ன வேணும் அப்படின்னா காஃபி. அப்போ எனக்கு நம்ம என்ன சொல்லலாம்? ஐ நீட் காஃபி. ஐ நீட் காஃபி பதிலாக instead of என்னது? டீ. I need coffee instead of tea. எனக்கு டீக்கு பதிலாக காஃபி வேணும். I need coffee instead of tea. அவனுக்கு பதிலாக நான் போவேன். அவனுக்கு பதிலாக நான் போவேன். நான் என்ன சொல்லுவோம்? ஐ. போவேன்றது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ என்ன சொல்லலாம்? will go. I will go பதிலாக instead of. அவனுக்கு என்ன சொல்லுவோம்? pregnant sentenceல நம்ம பார்த்தோமா? him. I will go instead of him. I will go instead of him. அவனுக்கு பதிலாக நான் போவேன். நெக்ஸ்ட், பேனாவுக்கு பதிலாக பென்சிலை பயன்படுத்து. பேனாவுக்கு பதிலாக பென்சிலை பயன்படுத்து. பயன்படுத்தினா என்ன சொல்லுவோம்? யூஸ். யூஸ் எ பென்சில் பதிலாக, instead of பேனா, a pen. Use a pencil instead of a pen. Use a pencil instead of a pen. ராமுக்கு பதிலாக நான் விளையாடுவேன். I will play instead of ராமு. எனக்கு பதிலாக வருண் போனான். வருண் went instead of me. எனக்கு டீக்கு பதிலாக காஃபி வேணும். I need coffee instead of tea. அவனுக்கு பதிலாக நான் போவேன். I will go instead of him. பேனாவுக்கு பதிலாக பென்சிலை பயன்படுத்து. Use a pencil instead of a pen. 14th one. பார்க்குக்கு போவதற்கு பதிலாக அவள் பீச்சுக்கு போனாள். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவள் என்ன சொல்லுவோம்? she போனாள். she went to where? எங்க போனா? beach. அப்ப she went to the beach பதிலாக, instead of. பார்க்குக்கு போவதற்கு பதிலாக, instead of going to the park. சிட்டி ஆன்சர் பண்ணலாம். She went to the beach instead of going to the park. அவளுக்கு பதிலாக அவன் சமைப்பான். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸா? அவன் சமைப்பான். He will cook. பதிலாக என்ன சொல்வோம்? instead of. அவளுக்கு her. He will cook instead of her. அவளுக்கு பதிலாக அவன் சமைப்பான்.
எனக்கு பதிலாக நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன். எனக்கு பதிலாக அந்த இடத்துக்கு நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விருப்பத்தை சொல்றாங்களா? நான் என்ன சொல்லுவோம்? ஐ. விருப்பத்தை தெரிவிக்கும் போது என்ன யூஸ் பண்ணலாம்? would. So I would like to அனுப்ப, send உன்னை, you. I would like to send you பதிலாக, instead of எனக்கு, me. So I would like to send you instead of me. எனக்கு பதிலாக நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன். பார்க்குக்கு போவதற்கு பதிலாக அவள் பீச்சுக்கு போனாள். She went to the beach instead of going to the park. அவளுக்கு பதிலாக அவன் சமைப்பான். He will cook instead of her. எனக்கு பதிலாக நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன். I would like to send you instead of me. 70th one, பைக்குக்கு பதிலாக சைக்கிள் ஓட்டு. ஸோ ஓட்டு அப்படின்றது என்ன சொல்லுவோம்? ரைடு. Ride bicycle instead of bike. Ride bicycle instead of bike. பைக்குக்கு பதிலாக சைக்கிள் ஓட்டு. வெளியே போவதற்கு பதிலாக நாம் ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். வெளியே போவதற்கு பதிலாக நாம் ஒரு படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றோமா? அப்ப என்ன சொல்லலாம்? we. நாம்னா என்ன சொல்வோம்? we. சரி, என்ன யூஸ் பண்றோம்? we. படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றோமா? ஸோ படம் அப்படின்றதுக்கு என்ன சொல்லலாம்? watch a movie. So we watch a movie instead of வெளியே போவதற்கு. போவதற்கு என்ன சொல்லுவோம்? going out. வெளியே. We watch a movie instead of going out. வெளியே போவதற்கு பதிலாக நாம் ஒரு படம் பார்ப்போம். மார்க்கெட் போவதற்கு பதிலாக நாம் வீட்டில் இருப்போம். மார்க்கெட் போவதற்கு பதிலாக நாம் வீட்டில் இருப்போம் அப்படின்றாங்க. அப்ப இங்க எப்படி எழுதலாம் பாருங்க. நாம் வீட்டில் இருப்போமா? we stay home instead of போவதற்கு going. replace சொல்றோமா? அதனால என்ன யூஸ் பண்றோம்? to the market. we stay home instead of going to the market. சினிமா டிக்கெட்டுக்கு பதிலாக அவன் எனக்கு புத்தகம் கொடுத்தான். அவன் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் he. கொடுத்தான் சிம்பிள் பாஸ்ட். அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? gave. எனக்கு me. புத்தகம் a book. he gave me a book. பதிலாக instead of. சினிமா டிக்கெட் அப்படின்னு சொல்றோமா? So instead of a movie ticket. He gave me a book instead of a movie ticket. பைக்குக்கு பதிலாக சைக்கிள் ஓட்டு. ரைட் பைசைக்கிள் instead of bike. வெளியே போவதற்கு பதிலாக நான் ஒரு படம் பார்ப்போம். we watch a movie instead of going out. மார்க்கெட் போவதற்கு பதிலாக நாம் வீட்டில் இருப்போம். we stay home instead of going to the market.
சினிமா டிக்கெட்டுக்கு பதிலாக அவன் எனக்கு புத்தகம் கொடுத்தான். He gave me a book instead of a movie ticket. இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீ டீக்கு பதிலாக காஃபி குடி. நீ ஓடுவதற்கு பதிலாக நட. நீ சமைப்பதற்கு பதிலாக விளையாடு. நீ எழுதுவதற்கு பதிலாக படி. இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். ஓகே, மீட் யூ அகைன்.